அரசிடத்தில் நாங்கள் இடம் கேட்கிறோம். ஆனால் அதை கூட இந்த அரசு இன்னும் கொடுவதற்கு முன்வரவில்லை. மேலும் 1999ஆம் ஆண்டு 10,000க்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்தார்கள். மெல்ல மெல்ல அவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து இப்பொழுது 2024ஆம் ஆண்டு 1000க்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் அங்கே தொடர்ந்து வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் 99 வருடங்களுக்கு முன்பாக அந்த மலைப்பகுதியை அடிப்படையாக கொண்டு வேளாண்மை செய்து பிழைப்பதற்காக சென்றவர்கள். அதற்கு பிறகு அங்கே பிபிடிசி நிர்வாகம் என்ற நிர்வாகம் தேயிலை தோட்டங்களை உருவாக்குவதற்காக வருகிறது. எனவே அவர்களுடைய வாழ்வாதாரம் மலை வனத்தை சார்ந்ததாகத்தான் இருந்தது. இடையில குடும்பத்திலே ஒருவர் அங்கே அந்த பிபிடிசி நிர்வாகத்தில் தேயிலை தோட்டங்களுக்கும் பணிபுரிந்தார்கள். எனவே அவர்களுக்கு அங்கேயே வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு 2016ஆம் ஆண்டு வன உரிமை சட்டத்தின் 2006ஆம் ஆண்டு வன உரிமை சட்டத்தின்படி அவர்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் தமிழ்நாடு அரசு கண்ணை மூடிக்கொண்டு அவர்களுக்கு வன உரிமை சட்டம் பொருந்தாது என்று அவர் சொல்கிறார்கள். ஆனால் 2006 வன உரிமை சட்டத்தின்படி ஒருவர் 25-30 வருடங்களுக்கு மேலாக மலைப்பகுதியிலே வாழ்ந்து வந்தாலே போதும். அவர் அரசூழியராக கூட இருக்கலாம். அங்கிருந்து 100 கிலோமீட்டருக்கு அப்பால் கூட அவர் வேலை செய்யலாம். ஆனால் வனப்பகுதிக்கு உள்ளே வாழ்ந்தாலே அவர்களுக்கு வன உரிமை சட்டத்தின்படி அவர்களுக்கு அங்கேயே இருப்பிடத்தை வழங்க வேண்டும் என்பதுதான் சட்டம். ஆனால் இந்த அரசு கண்ணை மூடிக்கொண்டு இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் நானே 10 முறைக்கு சென்று வாதாடினேன். இந்த மாதிரி உச்சநீதிமன்றம் சென்றோம். அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது. இதுக்கிடையில தேசிய மனித உரிமை ஆணையத்திலே நாங்கள் புகார் அளித்தோம். இந்த மக்களுக்கு வழங்க வேண்டிய அடிப்படை உரிமைகள், அதாவது நிலம் கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல அவங்களுக்கு குடிநீர் வழங்க வேண்டி குடிமகன், இது உன்னுடைய சிட்டிசன், இந்த அரசனுடைய குடிமக்கள். இந்த அரசு இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, நீங்க வேற அந்த மக்கள் வேறு கிடையாது. எனவே அந்த மக்களுக்கு சாதாரணமா காற்று இயற்கையா வந்துடும், குடிநீர் செய்து விடக்கூடிய பொறுப்பு இருக்குது, மின்சார வசதி செஞ்சு கொடுக்கணும், போக்குவரத்து வசதி செஞ்சு கொடுக்கணும், தொலைத்தொடர்பு வசதி செஞ்சு கொடுக்கணும், அதுபோல கல்வி வசதி செஞ்சு கொடுக்கணும், மருத்துவ செஞ்சு கொடுக்கணும். ஆனால் மெல்ல மெல்ல அந்த அனைத்து வசதிகளையும் பள்ளிக்கூடத்தை இடிச்சு கொண்டு வந்துட்டாங்க, மருத்துவமனையை மூடிட்டாங்க. இதுக்கும் 2028 வரையிலும் பிபிடிசியோடு போடப்பட்டிருக்கிற ஒப்பந்தம் இங்க இருக்க தொழிலாளர்களை அதுக்கு முன்பாக வெளியேற்றுவதற்கு எந்த சட்டத்திலும் இடம் கிடையாது. மேலும் அந்த எல்லா தொழிலாளர்களும் இந்த நிர்வாகம் கொடுத்த அந்த அதாவது கட்டாய விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் தொழிற்சாலை சட்டத்தை வழக்கு தொடுத்திருக்கிறாங்க. எனவே அவர்கள் அங்கே வாழ்வதற்கு உண்டான எல்லா விதமான உரிமை உண்டு, எல்லா விதமான வசதிகளையும் பெறுவதற்கு உண்டான உரிமை உண்டு. அப்படி இருந்தும் கூட வேண்டும் 99ல எந்த அளவுக்கு அவங்களுக்கு அநீதி இழைத்தார்களோ அவருடைய புதல்வர் தான் இருக்கிறார். ஆனா அந்த மனசுக்குள்ள நெஞ்சுக்குள்ள வஞ்சத்தை வச்சுட்டு அவர்களுக்கு மீண்டும் ஒரு அநீதி இழைக்கிறதுக்காக அவர் முயற்சி செய்யறாரு. வரலாற்றில் இதுபோல எத்தனையோ கொடுமை இழைத்தவர்கள் இருக்கிறாங்க. அந்த பட்டியல ஸ்டாலின் இடம்பெறக்கூடாதுங்கிறதா என்னுடைய வேண்டுகோள். அதனால தொழிலாளர்களை வெளியேற்றுவது இந்த அரசு போலீஸை வச்சு அவங்களுக்கு குடிநீரை நிறுத்தி, மின்சாரத்தை நிறுத்தி, போக்குவரத்தை நிறுத்தி கட்டாயப்படுத்திடுவாங்க. ஆனா வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது. நாங்களும் அந்த மாதிரி கட்டாயப்படுத்தி வெளியேற்றதுக்கு நான் புதிய தமிழகம் ஒத்துக்காது. லட்சக்கணக்கான மக்கள் அதற்காக எது வேணாலும் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம். முதல்ல 2024 தேசிய மனித உரிமை ஆணையத்தில் நாங்கள் கொடுத்த பிறகு டிசம்பர் 2ஆம் தேதி தலைமைச் செயலாளருக்கு ஒரு உத்தரவு போட்டார். இந்த அடிப்படை வசதிகள் எல்லாம் செய்து கொடுத்து அதனுடைய விளக்கம் என்ன செய்து கொடுத்து எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும்னு 6 வார காலம் அவங்க கொடுத்தாங்க. அந்த டிசம்பர் மாதம் 2024 கொடுத்ததையும் இன்னைக்கு வேலை நிறைவேற்றல. அதேபோல மீண்டும் ரிமைண்டர் மறு உத்தரவு போட்டு மே மாதம் 19ஆம் தேதி ஒரு உத்தரவு போட்டுக்கிறாங்க. அதையும் இந்த அரசு செய்யல. அதனால அந்த மக்கள் எண்ணிக்கையில் குறைவா இருக்கிறாங்க. அவர்களுக்கு 1.5 வருஷமா வேலை இல்லை. அவர்கள் போராடுவதற்கு சக்தியை இழந்து விட்டார்கள். எனவே அவங்கள வெளியேற்றலாம், புலியை சொல்லி அல்லது யானை சொல்லி வெளியேற்றலாம் அப்படிங்கிறது சரியான மெத்தேடு கிடையாது. அது அந்த அரசுக்கு பலன் தராது. மேலும் ஒரு தகவலை மட்டும் ஊடகவியலாளர் சொல்லி விரும்புகிறேன். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்விக்கு பாராளுமன்றத்தில் பதிவு செய்கிறாங்க. கடந்த 4-5 வருடத்தில் மட்டுமே 1,73 லட்சம் ஹெக்டேர், அப்படின்னா ஏறக்குறைய 4 லட்சம் ஏக்கர் நிலங்கள் வன நிலங்களை
இதர பயன்பாட்டுக்கு வனம் அல்லாத பயன்பாடு ரோடு போடுறது கொடுத்துக்கிறாங்க. அதே போல குவாரிக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல வந்து சுரங்கத்துக்கு கொடுத்துருக்காங்க, கல்வி இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த வனத்திலேயே 99 வருஷம் வாழவங்களுக்கு ஆளுக்கு 1 ஏக்கரா 2 ஏக்கரா கொடுக்கறது என்ன கஷ்டமாய் போயிடும். அவர்கள் ஒன்றும் இந்த நிலத்தை எடுத்துட்டு போறதில்லை. இதுக்கும் வந்து அவர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற, இனிமேல் புதுசா நீ உத்தரவு போட வேண்டியதில்லை, அவர்கள் அங்கேயே இருந்துட்டு போகணும்னு சொல்லி விடுறது. அதுதான் வந்து 2006 வன உரிமை சட்டத்தை அமல்படுத்தினாலே அவர் அந்த உரிமையை பெற்று விடுவார்கள். அதனால இந்த அரசு வந்து மனிதநேயத்தோடு நடந்துக்கணும், சட்டப்படியும் இருக்கணும், நியாயப்படி நடக்கணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். அப்போ இல்ல வேண்டாங்க, கொடைக்கானல் எப்படி வாழ்றாங்க, அங்கேயே பக்கத்துல வந்து வனப்பகுதியில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஊட்டியில எப்படி வாழ்றாங்க, சிறு சிறு தேயிலை தோட்டங்கள் வச்சிருக்காங்க. ஊட்டியில வேலை இல்ல, அதாவது அங்க வந்து அவர்கள் பயிரிடுறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. அந்த வந்து இவங்க ஏற்கனவே வாழை போட்டு இருந்தாங்க, மாடு வச்சிருந்தாங்க, காய்கறி விளைச்சாங்க, அதையெல்லாம் போய் வனத்துறை அழிக்கிறாங்க. ஆச்சுங்களா? அவங்க வீடு வந்து குடியேற விடாம வந்து பஞ்சாயத்து வந்து என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு வந்து தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வேலை செஞ்சுட்டு இருந்த பணியாளரையும் நீக்கிறாங்க, மின்சாரத்தை துண்டிக்கிறாங்க, தொடர்பு இல்லாம இருக்கிறாங்க. அப்ப என்ன செய்ய முடியும்? அவர்களுக்கு வந்து திடீர்னு வந்து அவங்க வச்சிருந்த நிலத்தையும் அபகரிக்கிறாங்க, வேலையும் இல்ல. அப்ப அங்க குடி இருந்துட்டு வேலை தேடி வெளியதான் வர்றாங்க தவிர அந்த வீட்டை யாருமே காலி பண்ணல. தவறா வந்து உச்சநீதிமன்றத்திலையும் வந்து தொடர்ந்து என்ன செய்றாங்கன்னா, பெரும்பாலான தொழிலாளர்கள் வந்து மாஞ்சோலி இருந்து வெளியேறிவிட்டாங்க. முன் யாருமே வெளியேறல. சரி, இப்ப வந்து நீங்க சரி நான் சொல்றேன், இல்ல அது தொடர்ந்து பொய், அவங்களுக்கு வந்து பொய் தான் அவங்களோட மூலதனமா இருக்குது. நான் வேணா சொல்றேன், 24 மணி நேரம் டைம் கொடுப்போம், போக்குவரத்து பண்ண சொல்லுங்க. 384 கூட அந்த 500 குடும்பம் அங்க இருக்காது எனப்பாரு. அதுக்கு சவாலா அதுக்கு அந்த ஏத்துக்கிறதுக்கு மாவட்ட நிர்வாகம் தயாராக்குதா? சரி, இவங்க கொடுத்த சொல்றீங்க, இவங்க அடுக்குமாடி ஒரு ரெட்டியாசத்துல கொடுத்தாங்கல்ல, அது எத்தனை பேர் குடியேற்கிறாங்க? ஏன் போக மாட்டேங்கிறாங்க? அதாவது ஓய்வு பெற்று வந்தவர்கள், விருப்போய்வு பெற்று வந்தவர்களுக்கு இவங்க அடுக்குமாடி வீடு கொடுத்தாங்க. அந்த வீட்டிலேயே தகுதியில் அது போய் குடியிருக்க முடியாது, தன்னுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியாது. யாரும் அதுக்கே போறதுக்கு ரெடி இல்ல. வேற வழி, அதுக்காக பசியோட பட்டினியோட குழந்தைய வச்சிருக்க முடியுமா? ஏதாவது ஒரு பிழைப்பு தேடி வரணும் இல்ல, வேற ஒன்றும் செய்யல. நீங்க வனத்துல வாழ விட மாட்டேங்கிறீங்க. அவங்களை ஆடு மாடு வச்சுக்கிறது விட்டா அந்த நல்லா இருப்பாங்க. அவங்க ஏற்கனவே வச்சுக்கிற 1 ஏக்கர் 2 ஏக்கர் நிலத்துல காய்கறி போட விட்டா அவங்க அங்கேயே இருப்பாங்க. நீங்க அதுக்கு எதுக்கு விட மாட்டேங்கிறீங்க? அதுதான் முக்கியமான காரணம். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி மாஞ்சோலை தேயிலை தொழிலாளர் வந்து மாவட்ட ஆட்சியாளர் வந்து சந்திச்சாங்க. 356 குடும்பங்கள் இன்னும் இருப்பதாகவும், அவர்களுக்கு தேவையான வந்து மின்சார வசதி, சாலை வசதி, குறிப்பாக அவங்களுக்கு தேவையான எந்த வசதியும் செய்து கொடுக்கல. அது பேருந்து வசதி கூட நிறுத்தி வைக்கப்பட்டதா சொல்றாங்க. உண்மையிலேயே அப்படிப்பட்ட நிலைமை இன்னும் இருக்காங்க? எங்க இருக்குது? உண்மை நிலைமை இருக்குது இல்ல? அதாவது அதாவது அவங்களுக்கு இப்ப வந்து வாட்டர் மேன் வேணும் இல்லீங்களா, பிளம்பர் வேணும். இப்ப வந்து மோட்டர் ஆன் பண்ணணும், பைப் திறந்து விடணும். அந்த பிளம்பர் வந்து வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்ன என்ன அர்த்தம்? சொல்ற பிளம்பரை கட் பண்றாங்க, மின்சாரத்தை கட் பண்றாங்க. வேணும்னே 3 நாளைக்கு நிறுத்துறது, ஒரு நாள் ஒரு மணி நேரம் கொடுக்கறது. அப்போ துண்டிச்சு வந்து ஆன் அண்ட் ஆஃப் பண்ணி இவங்களை வந்து நாங்க நிறுத்த போறோம், நிறுத்திடுவோம், வெளியேறுங்க அப்படின்னு நிர்பந்தம் பண்றாங்க. பேரூராட்சி நிர்வாகத்தோட ஈவோட்ட போய் கேட்கும் போது நீங்க தான் அங்கேயே இல்லையே, பிறகு உங்களுக்கு தண்ணின்னு சொல்லி சொன்னதாகவும். சரி பாருங்க, தண்ணி கொடுங்க, அங்க இருப்பாங்க, அங்க வேலை செய்ய, அங்க வந்து தோட்டத்துல வந்து நீங்க வந்து அவங்க பயிர் செய்ய விடுங்க, அங்க இருப்பாங்க. நீங்க வந்து தான் விரட்டுறீங்க, தண்ணி கொடுக்கறது இல்ல, போக்குவரத்து இல்ல, ஒரு போன் பண்ண விடுறது இல்ல. நீங்க தான் கட்டாயப்படுத்தி நீங்க வந்து வெளியே ஏத்துறீங்களே. மாவட்ட ஆட்சியர் சொல்லும்போது கிட்டத்தட்ட 19 குடும்பம் தான் அங்க இருப்பதா சொல்றாங்க. இல்ல, அதான் நான் சொல்றேன், நான் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அன்போடு கேட்டுக்கிறேன். இப்ப வந்து இந்த இன்னைக்கு தேதி வச்சுக்கோங்க, 24 மணி நேரம் டைம் கொடுங்க, பஸ் 385 குடும்பம் அங்க இருக்கா இல்லையா பாரு. பஸ் இல்லாதனால அங்க குடும்பம் இல்ல. ஆம், பஸ் இல்ல, வேலை வாய்ப்பு, அவங்களுடைய பிழைப்பு, வாழ்வாதாரத்தை முக்கியம் இல்ல. இன்னைக்கு வந்து அந்த கம்பெனி மூடிட்டாங்க, மீதி இருந்த தங்களுடைய நிலங்கள்ல வந்து சொந்த நிலத்துல வந்து அவங்க வச்சு பயன்படுத்தி கொண்டிருந்த நிலத்துல வந்து காய்கறி போடுறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. அதுதான் மிக முக்கியமான காரணம். மொத்தம் எவ்வளவு குடும்பம் தான் இருக்காங்க சார்? எல்லா குடும்பங்களுமே அங்கதாங்க இருக்கிறாங்க. யாருமே வந்து இந்த அரசு கொடுத்த சலுகையை ஏற்றுக்கொண்டு யாரும் வந்து குடியேறல. வேற வழி இல்லாமல் அவர்களை வந்து நீங்க மிகப்பெரிய நீங்க கசைக்கு பிழியறீங்க. மனிதநேயமற்ற முறையில நீங்க வந்து அவங்க அட்ராசிட்டிஸ் பண்றீங்க. அதுதான் காரணம். ரெமெடி கிடைக்கும் நம்புறீங்களா? நான் இல்ல, இப்பொழுது வந்து மனித உரிமை ஆணையம் மீண்டும் வந்து வழக்கு போட்டிருக்கிறாங்க. மீண்டும் அந்த வழக்கு வந்து 21ஆம் தேதி வரக்கூடிய மண்டே அன்னைக்கு மீண்டும் வருது. நிச்சயமா நீதிபதிகள் மனிதநேயத்தோடு இதை கவனிப்பார் என்று கருதுகிறேன். ஆச்சுங்களா? கடைசியில மக்கள் போராட்டம் தான் தீர்மானிக்கணும். மக்கள் போராட்டத்துக்கு நாங்கள் தயாராக. இந்த அரசு, தமிழ்நாடு அரசு இறுதி அத்தியாயம், ஆஞ்சோலைக்கு இறுதி அத்தியாயம் எழுதுறதுக்கு முயற்சி பண்றதா நினைக்கிறேன். அதுக்காக தான் நாங்க வந்து அவங்களுக்கு இறுதி அத்தியாயத்தை எழுதுறதுக்கு முடிவு பண்ணிக்கிறோம்.
நாங்க வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்க 95 நாங்க வந்து ஒரு கணக்கு எழுதணும் அன்றைய ஆட்சியில் இருந்த கொடிமூல நிகழ்ச்சியாக. இன்னைக்கு மாஞ்சோலை தேயிலை தோட்டத்துக்காக அவர்களுடைய ஆட்சிக்கு நாங்க வந்து இறுதி அத்தியாயத்தை நிச்சயமா எழுதுவோம். உச்சநீதிமன்றம் வனப்பரப்பை இன்க்ரீஸ் பண்ணுங்க, மாஞ்சோலையில இருக்கவங்களுக்கு மீள் குடியமைப்பு முறைகள்ல தான் கவனம் செலுத்தணும்னு சொல்றதா மாவட்ட நிர்வாகம் சொல்றாங்க. இல்ல அவங்க வந்து அது முதல்ல அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, இவங்க முதல்ல புலி காப்பகமா டைகர் ரிசர்வா எப்படி அறிவிச்சாங்க, ரிசர்வ் ஃபாரஸ்டா எதை அடிப்படையா வச்சாங்க, அங்க வந்து 10,000க்கு மேற்பட்ட வாழ்ந்து கொண்டிருந்த அவங்களிடத்துல நீ கருத்து கேட்டுக்கணுமா இல்லையா? ஒரு புலிகள் காப்பகத்திலிருந்து வெளியேற்றுவது என்று சொன்னாலும் கூட நீங்க அதுக்கு சில மெத்தட் இருக்கு. அவர்களை கட்டாயப்படுத்தி புலிகள் காப்பகத்தில் வெளியேற்றக்கூடாதுங்கிறதா அந்த அது ரூல் இருக்கு ஆச்சுங்களா. தெங்கு மராடாவில் 20 வருஷம் ஆச்சுங்க. இதே சுரேஷ்குமார் கொடுத்து இன்னைக்கு வரையில அவர்களுக்கு கொடுக்கல. அந்த தொழிலாளர்கள் வந்து அந்த 10,000க்கு மேற்பட்ட வந்து அப்படியே அவங்களுடைய வாழ்வு அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால அரசு சொல்லக்கூடிய எந்த நிவாரணமும் மக்களுக்கு போய் சேராது. இந்த 77 வருஷமா நீங்க போட்ட திட்டமே ஒன்னும் மக்களுக்கு போய் சேர மாட்டேங்குது. இந்த மக்களுக்கா போய் சேர போகுது. அதனால இதெல்லாம் பொய் அவங்க பேசுறாங்க, தொடர்ந்து போய் பேசுறாங்க. அதனால மாவட்ட ஆட்சியர் மனசாட்சியோட வந்து அரசுக்கு அனுப்பணும். அந்த மக்கள் தாங்களாக விருப்பி அவங்க வந்து கீழே இறங்கல. அவங்களுக்கு அடுத்த வேலைக்கு சாப்பாடு என்ன செய்யாது, அவங்ககிட்ட இருந்த காசெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ ஏதாவது வேலை செஞ்சு அவங்க வந்து பிழைப்புக்காக வர்றாங்க. அங்கேயே வாழ்வாதாரத்துக்கு ஆளுக்கு 2 ஏக்கரை கொடுத்துட்டு தான் ஓராளு கீழே வர்றாரு. ஏற்கனவே ஓய்வு பெற்றவர்களும் கூட அங்க மாஞ்சோலைக்கு திரும்பிடுவாங்க. இப்ப சொல்லுங்க மாவட்ட ஆட்சியர் அது ரெடி ஆகிறாங்க. ஆளுக்கு 2 ஏக்கர் கொடுக்கலாம், 10 ஏக்கர் கொடுக்கணுங்கிறது 2000 வர ஒரு சட்டம் படிக்கும். அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக நிலங்கள் கொடுக்க சொல்லுங்க. எல்லா தொழிலாளர்களும் மாஞ்சோலைக்கு நாளையே குடியேறி விடுவார்கள்.